குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். கண்ணனின் மேனி கடல் நீலம், அவன் கண்களிரண்டும் வான் நீலம். கண்ணனின் மேனி கடல் நீலம், அவன் கண்களிரண்டும் வான் நீலம். கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் குருவாயூர் கோலம். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். சந்தியா காலத்தில் நீராடி அவன் சந்நிதி வருவார் ஒரு கோடி. நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயணா. சந்தியா காலத்தில் நீராடி அவன் சந்நிதி வருவார் ஒரு கோடி. மந்திர குழந்தைக்கு வாகை சாட்டு மாலைகள் இடுவார் குறையோடி. குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். உச்சி காலத்தில் சிங்காரம், அவன் ஒவ்வொரு அழகுக்கும் அலங்காரம். உச்சி காலத்தில் சிங்காரம், அவன் ஒவ்வொரு அழகுக்கும் அலங்காரம். பச்சை குழந்தையை பார்க்கும் போதே பாவைய தாய்மை ரீங்காரம். நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயணா. குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். மாலை நேரத்தில் ஸ்ரீவேலி, அவன் மாளிகை முழுவதும் நெய்வேலி. மாலை நேரத்தில் ஸ்ரீவேலி, அவன் மாளிகை முழுவதும் நெய்வேலி. நெய்விளக்கேற்றி பொய் இருள் அகற்று நித்தம் தருவாள் ஸ்ரீதேவி. நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயணா. குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். நாராயண நாராயண. சூப்பர் சூப்பர், இதே கேட்டு இருக்கலாம் போல இருக்கு. தேங்க்யூ கலாஜி, எவ்வளவு அழகா இருந்து எப்படி பாடுறது அவருப்பா. வெரி Thank you, நைஸ், sir. வெரி நைஸ். Thank you, sir. ரொம்ப யூ ஆர் ஆல்சோ வெரி லக்கி டு ஹேவ் ஹிம். என்ன குரல், எவ்வளவு அழகா ஃபுல் பக்தியோட பாடுறது. பாட்டு தெரியுமா தெரியுமா, இந்த கர்நாடக சங்கீதம் தெரியுமா அப்படிலாம் இல்லாம மனசு விட்டு பாடுறது பாருங்க, அதுதான் அங்க பியூட்டியே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ Thank மச். you, sir. சரி, ஸோ டெய்லி சொல்ற மாதிரி தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லிட்டு இன்னையோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ ॐ பகவதே भगवते வாசுதேவாய वासुदेवाय தன்வந்திரயே धन्वन्त्रये
அமிர்த கலசாய கலசாய அருவாமய விநாசாய விநாசாய त्रैलोक्यनाथाय त्रैलोक्यनाथाय विष्णवे नमः தன்மகாவிஷ்ணவே நம. ॐ नमो भगवते वासुदेवाय தேவாய अमृतकलशः அமிர்த கலசாய कलशाय அருவாமய विनाशाय விநாசாய त्रैलोक्यनाथाय त्रैलोक्यनाथाय महाविष्णवे नमः நமः. ஓம் ஓம் நமோ நமோ பகவதே பகவதே भगवते வாசுதேவாய वासुदेवाय धन्महे அமிர்த கலசாய अमृतकलशहस्रं அமய अमय विनाशाय லோக்நாதாய त्रैलोक्यनाथाय தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. விஷ்ணுவே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாரோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்துட்டு உங்களோட இந்த சத்சங்கத்திலையும் இந்த தெய்வீக ஆன்மீக பாதையிலும் தொடர்ந்து நடக்கிறது வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி நாராயணியம் அப்படிங்கிற ஒரு மகாகாவியத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த நாராயணியம் அப்படிங்கிறது நாராயண பட்டதிரி அப்படிங்கிற ஒரு மகாஞானி அவர் எழுதியிருக்க ரொம்ப மகானான ஒரு கிரந்தம் இது. இதை கத்துக்கிறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம். இதை புரிஞ்சிருந்து கத்துக்கிறதுக்கு இன்னமும் மகா புண்ணியம் அது. ஏன்னா வெறும் நம்ம எப்பொழுதுமே சொல்ற மாதிரி சிரவணம், மரணம், தியானம், நிதித்தியாசனம், இந்த இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருந்தாதான் நேத்திக்கு சொன்ன மாதிரி இந்த ஞானம் வரும். ஸோ வெறும் கேட்டுண்டு ஸ்மரணம் பண்றதுல, மனனம் பண்றதுல, நிதித்தியாசனம் பண்றது, அந்த வழியில வந்தாதான் இந்த ஞானம் நமக்குள்ள வரும். இதை வெறும் ஒரு பக்தி கிரந்தமா எடுத்துக்கூடாது. ஏன்னா பகவான் சொன்ன மாதிரி ஞானமும் பக்தியும் கர்மமும் எல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு மோட்சத்தை தரும். எல்லா வழிகளும் இருக்கு. பக்தி நம்மளை தயாரிக்கிறது, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம நேத்திக்கு சொன்ன மாதிரி முண்டக உபநிஷத்துல பிரம்மனை அடைவதற்கு. இந்த பக்தியும் ஞானமும் ரெண்டும் கலந்த ஒரு கிரந்தம் இந்த நாராயணியம். நாராயண பட்டதிரி அவர் எழுதியிருக்கார். அவர் தன்னை பத்தியே அவர் எங்க இருந்தார் எப்ப இருந்தார் நமக்கு புரியணுமேங்கிறதுக்கு அவரே ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஸ்லோகம் எழுதியிருக்கு. பூகண்டே கேரளாக்கே சரிதமிக நிலாமுத்தரேணைவ நாவா க்ஷேத்ராத் கவ்யூதி மாத்திரே புனருப ரிணவக்ராம நாம்னி ஸ்வதாம்னி. ஸ்வதாம்னி என்னோட வீடு என்ன அப்படின்னா பூமியின் பூகண்டே பூமியில் ஒரு பகுதியில் கேரளாக்கே கேரளத்தில் என அழைக்கப்படும் என்று அழைக்கப்படும் தேசத்தில் நிலா அப்படிங்கிற சரிதமிகா, நிலாங்கிற ஒரு சரித்தம், சரித்தம்னா நதி, அதோட உத்தரேணைவ அதோட வடக்கு பகுதியில் நாவாக்ஷேத்திரம், நாவாக்ஷேத்ராத், நாவாக்ஷேத்திரம் எனப்படும் ஸ்தலம் கவ்யூதி மாத்திரே, கவ்யூதி மாத்திரை சின்ன கொஞ்சம் அவே ஃப்ரம் இட், நவகிராம நாம்னி, நவகிராமம் என்று அழைக்கப்படும் இடத்தில் சதாம்னி நான் இருந்தேன்.
அப்படின்னு அவரே தன்னோட இடம், தான் எங்க பிறந்தோம் அப்படிங்கறத அவர் எழுதி கொடுத்தது. மேல்பத்தூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தார். 16th செஞ்சுரியில பிறந்தார். அவர் படிச்சிருந்த எங்கெல்லாமோ அந்த இடத்துல அவர் 1560 அந்த டைம்ல பிறந்திருக்கார். அவர் நம்பூதிரி குடும்பத்துல பிறந்திருக்கார். நல்ல ஒரு பிராமண குடும்பத்துல கேரளத்துல அவர் பிறந்தார். நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்தனால சின்ன வயசுல இருந்தே அவருக்கு எல்லா ஞானமும் எல்லா வேதங்களும் கத்துட்டார். மீமாம்சா, வியாக்கரணம், தர்க்கம் எல்லாமே அவர் சின்ன வயசுலயே கத்துட்டார். அவரோட மாமா பொண்ணியே அவர் மணந்தும் இருந்தார். ஆனா அது கல்யாணம் ஆன பின்மா அவர் அவரோட மனசு இந்த இந்த பக்தி மார்க்கத்திலையும் இந்த ஞான மார்க்கத்திலையும் இல்லாம ஒரு விளையாட்டுத்தனமா இருந்தார். எதுலையுமே ஒரு கவனம் இல்லை, அக்கறை இல்லை. அவர் குருகுலத்திலையும் அவரோட மாமா தான் அவரோட குரு. அவரோட குருகுலத்திலையும் அவர் வெறும் டைம் பாஸ் மாதிரி பண்ணியிருந்தார். ஒன்றும் கத்துக்க மாட்டேங்கிறார். ஒரு நாளைக்கு அவர் வீட்டு வாசல்ல, குருகுல வாசத்துல ஒரு கோலம் போட்டிருந்தது. தாந்திரிக கோலம். இவர் விளையாட்டுத்தனமா அது மேல ஜம்ப் பண்ணி போறார். அதை பார்த்து அவரோட குருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இந்த மாதிரியான ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்திருக்க, நம்பூதிரி குடும்பத்துல பிறந்திருக்க, இந்த மாதிரியான உனக்கு ஒரு மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. மனுஷ ஜென்மத்திலயும் இந்த மாதிரி ஒரு பிராமண குலத்தில் பிறக்கும் ஜென்மம் கிடைச்சிருக்கு. பிராமண குலத்துல பிறந்திருக்கிறதுன்னா என்ன? அதாவது நல்ல ஞானிகளோட சேர்ந்து பிறந்திருக்கிற இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா எப்படி நம்மளோட சரௌண்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ஞானம் வரும். பகவானே சொல்லியிருக்கார், எந்த மாதிரியான யோனியில பிறக்கிறேங்கிறது நீங்க எப்படி எந்த மாதிரியான குணத்தோட நீங்க இறக்குறீங்களோ அதுல இருக்கு. சத்த குணத்துல இறந்தீங்கன்னா இந்த ரிஷி முனிகளோட குடும்பத்துல பிறப்பேள். ஏன்னா அந்த குடும்பத்துல இருந்தேன்னா உங்களுக்கு அந்த சத்தகுணம் இன்னும் மேலோங்கி இருக்கும். இந்த சத்தகுணம் மேலோங்கி இருந்ததுன்னா உங்களால மோட்சம் அடையிறதுக்கான ஒரு சான்ஸ். இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபமானது. இந்த மனுஷ ஜென்மம் நம்ம கிடைச்சிருக்கிறதுங்கிறது நம்ம லைட்டா எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா ஏன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இன் த லைன் டு கோ டு தி மோக்ஷம். எவ்வளவோ யோனிகள் இருக்கச்ச நமக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷ யோனியில கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன் த லைன் டு ரீச் மோக்ஷம். வேற யாருக்குமே அது கிடையாது. ஏன்னா சர்வகலோகத்துல இருக்கிறவாளும் அவ திரும்பி இங்கதான் வரணும். ஷீனே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி. அவர் இங்கதான் வந்தானும். அதுக்கப்புறம் தான் அவளால மோட்சத்துக்கு போகணும். தேவர்கள் கூட கிடைக்காத ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கிறது இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுனால. அவ்வளவு துர்லபமான இந்த ஒரு மனுஷ ஜென்மம், அதுவும் ஞானிகளோட சேர்ந்து பிறந்தான்னா நம்ம ஹாஃப்வே த்ரூல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தொலைவு, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நம்மளால மோட்சத்துக்கான வழி. ஏன்னா நமக்கு திருப்பி திருப்பி இந்த ஜென்மம் எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு இதுலதான் நான் இருக்கேன். ஒரே ஒரு நோக்கம் தான் எனக்கு, ஒரே ஒரு நோக்கம் தான் உங்களுக்கும் இருக்கணும். ஒண்ணுமே இல்லை, நமக்கு திரும்பி பிறக்க வேண்டாம். அதுக்காக என்ன வழி பண்ணணுமோ பண்ணலாம். கர்மயோகம் பண்ணா கர்மயோகம், பக்தி யோகம் பண்ணா பக்தி யோகம், தியான யோகம் பண்ணா ஞான யோகம், தியான யோகம்னா தியான யோகம். எந்த யோகம் இல்லாத எது பண்ண சொல்றீங்களோ பண்றேன், எனக்கு அங்க உங்க காலில் எனக்கு வந்துட்டு சொல்லுங்க, திரும்பி வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த
இந்த ஆன்மீக பாதையில நானும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இறங்கி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நோக்கம் நமக்கு கிடைக்கிறதே அபூர்வம். ஏன்னா நம்ம மனுஷ ஜென்மத்துல இருக்கிறதுனால தான் அந்த நோக்கமே நமக்கு வரும். அதுக்குதான் நம்ம இதெல்லாம் பிரயத்னம் பண்றோம். இந்த உபனிஷத்லாம் ஈஸியஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட். இதுக்காக தான் உபனிஷத் படிக்கிறோம். ஸோ இந்த குரு வந்து அவ்வளவு கோவப்படுறாரு. இந்த மாதிரியான உனக்கு ஒரு துர்லபமான ஒரு இந்த உடல், மனித உடல் கிடைச்சிருக்கு, துர்லபமான இந்த சூழ்நிலை உனக்கு கிடைச்சிருக்கு, அதையும் விட்டுட்டு இந்த மாதிரி விளையாட்டுத்தனத்துல இருந்தேன்னா எப்படி அப்படின்னு திட்டுன்னு திட்டுறாரு. அதுவும் அந்த குருகுலத்துல எல்லாருக்கும் ஏத்தாவ திட்டின அப்புறம் தான் இவருக்கு வந்து நாராயணருக்கு அப்படி கிளிக் ஆகுது. என்ன பண்றோம் நம்ம? ரொம்ப வருத்தப்பட்டு குரு காலில் விழுந்துடுறாரு. அவரோட லைஃபே அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, குரு காலில் சரணம் அடையிறது ரொம்ப முக்கியமானது. குரு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமானது. அந்த குருக்கு நீதான் சிஷ்யன்றது புரியறதுக்கே, அந்த அந்த குரு சிஷ்ய பரம்பரை கிடையறதுக்கே ரொம்ப கஷ்டம். நேற்றுக்கு தான் நம்ம படிச்சோம் எப்படி அது குரு சிஷ்ய பரம்பரையிலேயே நம்மளோட சனாதன தர்மம், இந்த பிரம்ம வித்யா அப்படிதான் வரும். அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. அந்த குரு நீ தான் குரு அப்படின்னு நம்ம மனசார அதை ஒத்துண்டு, அது வந்து டேர்னிங் பாயிண்ட் நம்ம லைஃப்ல. குரு கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். நான் ஒரு வாட்டி சொல்லிருக்கேன், எல்லாமே விதி பிரகாரம் இருக்கு, எல்லாமே எப்படி நடக்கணுமோ நடக்கிறது அப்படின்னு இருக்கிறச்ச நம்மளோட விதியை, நம்மளோட டைரக்ஷனை சேஞ்ச் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு இந்த கேள்விக்கு ஆச்சாரியர் வந்து பதில் சொல்றாரு, குருவால தான் முடியும். ஒரு குரு தான் அந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண முடியும். வேற யாருக்கும் அந்த சக்தி இல்லை. குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அந்த குருவை வந்து இவர் உடனே இதான் நம்ம குரு அப்படின்னு ஒருத்தண்டு சரணம் அடைஞ்சிடுறாரு. அவரோட லைஃப்ல அது டேர்னிங் பாயிண்ட். என்ன டேர்னிங் பாயிண்ட்னா, இந்த ஆன்மீக பாதையில செட் ஆனது இந்த குரு அவரோட இடத்தை காமிச்சது, அது அவர் மனசுல ஸ்ட்ரைக் ஆனது. இதுதான் நம்ம குரு நமக்கு அவருன்னு காலில் விழுந்து இதெல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து ஒரே குரு வணங்கிண்டு அவர்கிட்டயே கத்துக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அவரோட குருக்கு பேரலிசிஸ் அட்டாக் வந்துருது. அவரால் கை கால்லாம் பேரலிஸ் இல்ல, அரித்ரிட்டிஸ் வந்தது. கை கால்லாம் அவரால் நகர்த்த முடியல, வலியான வலி, எழுத முடியல, பேச முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு துடியா துடிச்சிருந்தார். துடிச்சுட்டு இருக்கிறேன் நம்ம குரு அப்படின்னு நாராயண பட்டதிரி உடனே கர்ம விபக தான அப்படின்னா, அவர் குருவோட என்னெல்லாம் கர்மங்கள்னால இதெல்லாம் வருதோ அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த தானத்தை வாங்கிக்கிறார் குருட்டேந்து. இந்த மாதிரி அவர் தானமா இந்த கர்ம விபக தானம் அவர் குருட்டேந்து வாங்கினதுனால அவர் குருக்கு உடம்பு சரியாயிருது. அந்த அரித்ரிட்டிஸ் முழுக்க நாராயண பக்தி கொண்டது. வந்து இந்த மாதிரி இது அவராலையும் நடக்க முடியல, பேச முடியல, கைகாலெல்லாம் வலிக்கிறது, நடக்க முடியாது, நிக்க முடியாது, உட்கார முடியாது, அவ்வளவு வலி, கைகாலெல்லாம் ஓடுறதில்லை. என்ன பண்ணலாம்
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கச்ச அவர்கிட்ட சொல்ற, நீங்க வந்து குருவாயூர் போங்கோ, அங்கதான் உங்களுக்கு இதுக்கு கியூர் கிடைக்கும். குருவாயூர் க்ஷேத்திரம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தேன்னா, இது வந்து உத்தவன், அதாவது கிருஷ்ணரோட சகா, கிருஷ்ணரோட டிசைபிள், எப்படி வேணாலும் சொல்லலாம். உத்தவர் இந்த துவாரகை வந்து இந்த சமுத்திரத்துக்கு கீழே போயிட்டு இருக்கச்ச கிருஷ்ணர் வந்து உத்தவர்கிட்ட இந்த 4 புஜங்களுடைய விஷ்ணு ஐடல், அதை தான் வாசுதேவரும் தேவகியும் வச்சிருந்த, அதை வந்து உத்தவர்கிட்ட கொடுத்துட்டு, இதை நீ எப்படியாவது காப்பாத்து அப்படிங்கிற. ஏன்னா அந்த துவாரகை வந்து அழிஞ்சிட்டு இருக்கு, உலகத்துல போயிட்டு இருக்கு, நீ எப்படியாவது இந்த இந்த விஷ்ணுவின் ரூபத்தை எப்படியாவது காப்பாத்து அப்படிங்கிற. அப்படின்னு வச்சு உத்தவர் வந்து அந்த விஷ்ணுவின் வடிவத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பிரகஸ்பதி அண்ட் வாயு, குரு அண்ட் வாயு, இவாள்கிட்ட கொடுக்கிறார், நீங்க இதை எப்படியாவது காப்பாத்துங்கோ அப்படின்னு. இந்த பிரகஸ்பதிக்கும் வாயுக்கும் பரசுராமர் வந்து சொல்றார், நீங்க வந்து இந்த தட்சிண கஷேத்திரத்துக்கு போங்கோ அப்படின்னு அந்த குருவாயூர் இருக்கிற அந்த இடத்துக்கு அழைச்சின்னு போய், இதுதான் புனிதமான இடம், இந்த இடத்தில் இந்த குருவாயூர் கிருஷ்ணரே கொடுத்த மூர்த்தியை இங்கதான் ஸ்தாபனம் பண்ணம் அப்படிங்கிறார். அதனாலதான் இதுக்கு பேர் குரு வாயு ஊர். குரு பிரகஸ்பதி, வாயு காற்று, விண்காட், ஊரு இடம். அதனாலதான் இதுக்கு பேர் குரு வாயு ஊரு, குருவாயூர். அந்த குருவாயூர்ல இருக்கிற அந்த டயட்டி கிருஷ்ணரே உத்தவருக்கு கொடுத்தது, உத்தவர் வந்து பிரகஸ்பதிக்கும் வாயுக்கும் கொடுத்தது, அங்கேயிருந்து வந்து இந்த குருவாயூர்ல வந்து ஸ்தாபனை ஆயிருக்கு. அவ்வளவு மகத்தான் அந்த குருவாயூர் கஷேத்திரம். இந்த குருவாயூர் கஷேத்திரத்துல என்ன, ஏன் அதை வந்து புனிதமா பாக்குறான் அப்படின்னா, அதுக்கு வந்து இன்னும் முன்னாடி பரீட்சித் அவரோட கதை இருக்குது. பரீட்சித் யாரு? அர்ஜுனனோட கிராண்ட்சன், பேரன். இவர் மகா தபஸ்வி, ரொம்ப ரொம்ப பெரிய ராஜா. இந்த பரத கண்டத்தோட ராஜாவா இருந்தார். பகவான் பக்தி எல்லா விஷயத்திலும் மேலாக இந்த ராஜ்யத்தை நடத்தினார். அவர் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போறார். வேட்டையாடி ரொம்ப களைச்சு போயிடுறார். ரொம்ப தாகம் இருக்கிறது. என்ன பண்ணணும்னு பாக்குறோம், அங்க வந்து ஒரு முனிவரோட, சமிகா அப்படிங்கிற ஒரு முனிவரோட ஒரு குடிசை இருக்கு. அங்க போறார். அந்த முனிவரோ தியானத்துல உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது.
இந்த ராஜா வந்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. ராஜா தண்ணி கேட்கிறானே அதெல்லாம் அவருக்கு புரியாது. ஏன்னா அவர் தியானத்துல இருக்கு. இவர் வந்து பரீட்சித் வந்து எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டு இருக்கார். அவரோ தியானத்துல உட்காந்து அவர் தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறது இப்படி என்ன இப்ப அந்த சமயத்துல ஒரு செகண்ட் அவருக்கு கோபம் வந்துருது. எவ்வளவுதான் நான் இருந்தாலும் இந்த உடலோட நீட்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஷாட்ல நம்ம எல்லாத்தையும் மறந்துடணும். அதே மாதிரி பரீட்சித்தும் மறந்து போய் அவருக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தோன்னு என்ன பண்றாருன்னா சுத்தி வர பாக்குறாரு. இங்க ஒரு பாம்பு செத்து கடந்தது. இந்த செத்து பாம்பை அவர் வந்து இந்த ஷமிக முனியோட கழுத்துல போட்டுட்டு போயிடுறார். இந்த முனிக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு பாம்பெல்லாம் நம்ம மேல போட்டுட்டார். அவர் தியானத்துல இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இந்த முனிவரோட மகன் வரார், சிங்கி அப்படிங்கிற. அவர் பாக்குற எப்படி எந்த தகப்பனார் மேல இவ்வளவு பெரிய முனிவர் அவர் எப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கார், தபஸ் பண்ணிட்டு இருக்கார். யாரா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை பண்ணி அவமானப்படுத்துறது எங்களோட அப்பாவோட கழுத்து மேல இந்த இறந்து போன பாம்பை மாட்டி விட்டு போயிருக்காரு அப்படின்னு அவருக்கு அவர் இந்த சமயத்துக்கு கோவம். இந்த கோவம்ங்கிறது குரோதாத் பவதி சம்மோகம். இந்த குழப்பங்கிறது எல்லாமே இந்த கோபத்துல இருந்து தான் வருது. இந்த குரோதத்துல அவர் வந்து சபிச்சிடுறார். என்ன சபிக்கிறார் அப்படின்னா இந்த பாம்புகளோட ராஜாவான தக்ஷகன் யார் இந்த மாதிரி எங்க அப்பா மேல கழுத்துல போட்டிருக்காளோ இந்த பாம்பை, அவரை அந்த சர்ப்பம் வந்து 7 நாள்ல அவர் உயிரை வாங்கிடும் அப்படிங்கிற ஒரு சாபம் விடுறது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஷமிகா முனி வந்து எழுந்துக்கிறார். எழுந்து இதெல்லாம் பாக்குறார். அப்பதான் சிங்கி மாதிரி சாபம் விட்டது அவருக்கு புரியுது. அவர் சொல்றார், இது நம்ம பண்ணக்கூடாது. நம்மளாம் பிராமணா, நம்மளாம் முனிவர், நம்மளாம் தபஸ் பண்றோம், நம்மளாம் எவ்வளவோ இந்த ஆன்மீக பாதையில போயிட்டு இருக்கோம், தியானத்துல இருக்கோம், எல்லாத்துலயும் ஒரு கண்ட்ரோல் வரத்துக்கு தானே பாக்குறோம். நீ இப்படி எல்லாம் சபிச்சிருக்கவே கூடாது. சரி இப்ப சபிச்சிருக்கோம், ஒண்ணுதான் நம்மளால பண்ண முடியும். அட்லீஸ்ட் பரீட்சித்த போய் இந்த மாதிரி நடந்திருக்கிற விஷயத்தையாவது சொல்லலாம் அப்படின்னு பரீட்சித்த போய் சொல்றதாம். இந்த மாதிரி நடந்துருச்சு, 7 நாள்ல உங்களோட உயிர் போக போறது, தக்ஷகா வந்து உங்க உயிர் எடுத்துட போறான். நமக்கு வந்து நம்மளோட உயிர் போக போறது அப்படின்னு யாராவது சொன்னா உடனே என்ன பண்றோம்? நம்ம வில்லு எழுதுறோம், நம்ம எல்லாரையும் கூப்பிடுறோம். நம்மளோட இந்த 7 நாள்ல எவ்வளவுலாம் நம்மளால அனுபவம் பண்ண முடியுமோ இந்த உலகத்தை, அதெல்லாம் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். பயந்து போயிடுவோம். பயந்து போய் ஐயோ என்னை யாராவது அடிக்க வருதான், நான் என்னோட வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாத்தையும் பூட்டி வச்சிருந்தேன், மருந்து சாப்பிடுறேன், இது சாப்பிடுறேன், என்ன ஒத்துரும் ஒண்ணும் அப்படின்னு ஒரு மரண பயம் தான் நமக்கு வந்துடும். ஆனா பரீட்சித் வந்து என்ன பண்றதுன்னா சுக்தேவ முனிட்ட போய் எனக்கு இந்த தாகம் எனக்கு சொல்லித்தாங்கோ. 7 நாள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறா. அதுல என்ன இந்த பாகவத புராணம் அப்படிங்கிறது வருது. அந்த 7 நாள்ல அவர் வந்து இதெல்லாம் கத்துட்ட அப்புறமா அவர் சொல்ற எனக்கு இந்த மரண பயம் இனிமே கிடையாது அப்படிங்கிறதாம். 7ஆவது நாள் அந்த தக்ஷகன் வந்து ஒரு பழத்துல ஒரு புழு மாதிரி இருந்து புழு ரூபத்துல வரலாம். அது வந்து அந்த ராஜா கிட்ட போறதா, அந்த ராஜா வந்து அதை
இந்த பழத்தை சாப்பிடறதுக்காக பாக்குறதா அந்த இந்த புழு வந்து தக்கனா மாறி அவரை கடிச்சிட்டு அவருக்கு மரணம் வந்துடும். இங்க அந்த கதை முடியறது இல்லை. இதுக்கப்புறமா என்ன நடக்கிறது அப்படின்னா, பரீட்சித்தோட மகன் தான் ஜனமேஜயன். இப்ப ஜனமேஜயனுக்கு கோபம் வருது. இந்த கோபம்ங்கிறது எப்படி வந்துட்டே இருக்கு பாருங்க. அவர் சொல்றார், இந்த மாதிரி என்னோட தகப்பனாரை ஒரு நாகம் கொல்றதுன்னா நான் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா நாகத்தையும் அழிச்சிருவேன். சட்டசத்ரா அப்படிங்கிற ஒரு யாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சட்டசத்ராங்கிற யாகத்துல அது பண்றச்சு உலகத்துல இருக்கிற எல்லா பாம்புகளும் அந்த அக்னிகுண்டத்துல வந்து விழுந்துருமா. அவர் அதான் ஆரம்பிக்கிறாராம். அதான் ஆரம்பிச்சோன்னே எல்லா பாம்பும் கிடுக்கிடுன்னு அந்த ஹோமகுண்டத்துல வந்து விழறதான். எல்லாம் அழிஞ்சு போறது. அது அழிஞ்சு போறது பாக்குறதுக்கு அது வந்து அப்புறமா தக்ஷகன் வந்து இந்திரன்ட்ட போயிடுறா. இந்திரன்ட்ட இருந்து மாட்டு அங்கேயும் கிடைக்கல. அங்கேயிருந்து வந்து இருக்கச்ச வந்து ஆஸ்திகா அப்படிங்கிற ஒரு முனி வந்து அதை நிறுத்துற. அது வேற கதை. So, இந்த மாதிரி அவர் பண்றதுனால இந்த எல்லா நாகங்களையும் அழிச்சு போறதுனால இந்த நாகங்கள் எல்லாம் அவருக்கு சாபம் கொடுக்கறதா ஜனமேஜயன். இந்த லெப்ரசி வந்துடணும். உடனே இந்த ஜனமேஜயனுக்கு அந்த உடம்பு முழுக்க லெப்ரசி. என்ன பண்ணணும்னு தெரியல. இப்ப தத்தாத்திரேயர் வந்து அவர்கிட்ட சொல்றாராம், குருவாயூர் டெம்பிள் கோயிலுக்கு போனேனாதான் உனக்கு இதுக்கெல்லாம் கியூர் உண்டு அப்படிங்கறதுனால இவர் வந்து குருவாயூர் கோயிலுக்கு போறாராம். அங்கேயே இருக்கிறத ஒரு நாளைக்கு அவருக்கு ராத்திரி தூக்கத்துல பகவானே வந்து அவர் தடைபடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. காலையில எழுந்து பார்த்தா அவரோட உடம்பு முழுக்க இருந்த அந்த ரேஷஸ் எல்லாம் போயிடுது. So, அந்த மாதிரியான குருவாயூர் மகத்தான ஒரு ஊர். So, இந்த மாதிரி அவருக்கு நாராயண பட்டத்திற்கு தோன்றதாம். ஜனமேஜயனுக்கு உடம்பு முழுக்க வலி வியாதி வந்தோன்னு அவருக்கு எங்க போகணும்னு தோணித்தோ இந்த குருவாயூருக்கு தான். நம்மளும் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதாம் குருவாயூர். இங்க போனோம்னு குருவாயூர் கேட்டாப்ல 100 நாள் பஜனம் பண்ணம். அப்படி பண்ணானா எதெல்லாம் உங்களுக்கு ரோகம் இருக்கோ எல்லாமே தூரம் ஆயிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. சோ இவரும் அங்க போறார் அவரோட தம்பியோடு. பஜனம் பண்ணம்னா அவர் எழுத ஆரம்பிக்கிறார். எழுதுறதுனா அவரால் எழுத முடியாத அவர் தம்பி தான் எழுதுறார். இப்ப அந்த கோயில்ல இருக்கிறவர் சொல்றாராம், நீங்க வந்து மீன்ல இருந்து மீனோட தொடக்கம் பண்ணுங்கோ அப்படிங்கிறதா. அவர் சொல்ல, நானும் நம்பூதிரி மீன் எல்லாம் எப்படி அப்படின்னா, இல்ல நான் மீன்னா சாப்பிடறதுக்கான மீனை பத்தி சொல்லலை அப்படின்னு. அப்பதான் இவருக்கு புரியுது. அதாவது மத்ஸ்யாவதார்ல இருந்து அதுல இருந்து ஆரம்பிக்க சொல்றார் அப்படின்னு அவர் வந்து இந்த நாராயணனை பத்தி எழுத ஆரம்பிக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த வேதவியாசர் எழுதின ஸ்ரீமத் பாகவதம் அதை கன்வென்ஸ் பண்ணி எழுதலாம்.
ஏன்னா பாகவதங்கிறது 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அது கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு அது இவ்வளவு 18,000 ஸ்லோகம் இருக்கு. நம்ம இப்ப 1000 ஸ்லோகத்துக்கே இவ்வளவு வேண்டும்னு வேண்டிக்கிறோம், எப்படியாவது முடிக்கணுமே அப்படின்னு. பாகவதங்கிறது 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை எப்படி கத்துக்கிறது? இதுக்காக இந்த பாகவதத்தை எப்படியாவது அதோட முழு அர்த்தங்களையும் கொண்டு வந்து குறுக்கி சொல்லலாம், நாராயணன் மேல பாடலாம் அப்படின்னு அவர் சங்கல்பம் பண்ணிட்டு அவர் இந்த நாராயணரை பத்தி எழுத ஆரம்பிக்கிறார், இந்த பாகவதத்தை மனசுல வச்சுட்டு. முதல் 36 தசகங்கள் இந்த 9 அவதாரங்களை பத்தி வருது. ஒவ்வொரு தசகமும் 10 ஸ்லோகங்கள். இந்த 3வது தசகத்துல இருந்து 36வது தசகம் வரைக்கும் இந்த நவ அவதாரங்கள் பத்தி எழுதியிருக்கார். 37ல இருந்து அவர் இந்த தசம ஸ்கந்தம் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி எழுதுறார். 37ல இருந்து 90வது 90th தசகம் வரைக்கும். இந்த 91வது தசகத்துல இருந்து இந்த ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம் இதெல்லாம் பத்தி எழுதுறார். கடைசி 10 தசகம் இந்த முழுசா இந்த 11வது ஸ்கந்தம் அதை பத்தி எழுதுறார். இந்த பாகவதத்தையே 100 நாள்ல 1034 ஸ்லோகத்துல இந்த முழு பாகவதத்தை கொண்டு வந்துடணும். இதை படிக்கிறது பாகவதத்தை படித்த மாதிரி, பாகவத்துல இருக்கிறது எல்லாமே இதுல கொண்டு வந்துருக்கு. எல்லாமே இதுல இருக்கு, அதுவும் ஒரு மீட்டர்ல. ஏன்னா அவர் ரிக்வேதி, எல்லாமே ஒரு மீட்டர்ல எழுதிருக்கு. எல்லாமே இந்த ரூபம், பாவம், இந்த சந்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கார் இந்த 1034 ஸ்லோகத்துல. இந்த முழுசா இந்த 1034 ஸ்லோகத்துல இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கொண்டு வர அந்த 100வது நாள் அவருக்கு இந்த பகவானோட முழு ரூபத்தை பார்க்க கிடைக்குது. அந்த 100வது தசகம் பகவானோட முழுசா கேசாதி பாத வர்ணனை, கேசத்துல இருந்து பாதம் வரைக்கும் வர்ணனம் பண்ணிருக்கார். அதை முடிஞ்ச அப்புறமா அவரோட உடம்பும் குணமாயிடுறது. அத அவர் நாராயணியம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்து, ஏன்னா அவர் எழுதினது அண்ட் நாராயணனை பத்தி எழுதினது ரெண்டுத்துமே மனசுல வச்சுன்னு அதுக்கு நாராயணியம். இந்த காவியத்தை அவர் 100 நாள்ல எழுதி, அப்ப அவரோட வயசு ஒரு 27 வயசு. அவரோட அந்த உடம்பெல்லாம் அதுல குணமாயிடுது. இந்தான் நாராயணியமோட மகத்துவம். இதை படிக்கிறத பாகவதத்தை படிக்கிற மாதிரி இந்த எல்லா விஷயங்களும், இந்த அவதாரங்கள் எல்லாத்தையும் பற்றி எழுதி, கிருஷ்ணாவதாரத்தை பற்றி முழுசா எழுதி, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொன்ன இந்த யோகங்கள் பத்தியும் எழுதி முழுசா இதை முடிச்சிருக்கார். இதை கத்துக்கிறது
ரொம்ப நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஸோ அதுல வந்து இன்னைக்கு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமாவது நம்ம கவர் பண்ணலாம். இன்னைக்கு நான் வெறும் சொல்லிடுறேன். நாளிலேருந்து, அதாவது அடுத்த நாராயணியம் கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் நான் சொல்றேன். யாராவது ஒருத்தர் அதை வந்து எனக்கு பின்னாடியே சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் பிராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். நான் படிச்ச வரைக்கும் இந்த நாராயணத்துக்கான ஒரு பிரார்த்தனை இருக்கு. அதை சொல்லிட்டு அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அதையும் எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, நான் வந்து எப்பொழுதும் புதுசா வந்திருக்கவாளுக்கு சொல்றேன். முழு ஸ்லோகம் சொல்லி அதோட மீனிங்கை சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸா அதை பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் முழுசா திருப்பி சொல்றது. இதுதான் நம்மளோட பద్ధதி. அது வழியா அது மாதிரி கத்துக்கலாம். பிரேயர் சொல்லோட ஆரம்பிக்கலாம். பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கரம் கௌமோதகி சரசிஜம் கருணா சமுத்திரம் ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயேஷ மனிஷம் ஹிருதி பாவயாமி. ஸோ நிறைய பேர் இதெல்லாம் கத்துருப்பேன். நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ சம்ஸ்கிருதத்தோட கிராமரையும் ஃபுல்லா கலந்து கொண்டு வந்திருக்கேன். எப்படி நிறுத்தணும், எப்படி ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் எழுதியிருக்கு. ஸோ பீதாம்பரம் மஞ்சள் நிற ஆடையை அணிந்தவர், கரவிராஜித கைகளில் ஒளி வீசும், சங்கு சக்கரம் கௌமோதகி என்ற கதை, சரசிஜம் தாமரை, கருணை, சமுத்திரம், ராதா சகாயம் துணையிடம் நிற்பவன், அதி மிக, சுந்தரம் அழகான, மந்தஹாசம் மென்மையான புன்னகையுடையவன், வாதாலயேஷம் வாதாலயத்தில் அதாவது குருவாயூரில் இருக்கும் இறைவன் ஈசன், அனிஷம் எப்பொழுதும், ஹிருதி இதயத்தில், பாவயாமி தியானிக்கிறேன். மஞ்சள் நிற ஆடையை அணிந்தவனாகவும் தன் கைகளில் சங்கு சக்கரம் ஆகியவற்றையும் தாங்கி ஒளி வீசுபவனாகவும் கௌமோதகி அப்படிங்கிற ஆயுதத்தையும் தாமரையையும் தரித்தவனாகவும் கருணையில் கடல் போன்றவனாகவும் ராதையுடன் இணைந்து மிகவும் அழகான மெல்லிய புன்னகையுடன் விளங்குபவனாகவும் இருக்கும் இந்த வாதாலயேஷனை நான் எப்பொழுதும் என் இதயத்தில் தியானிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். பீதாம்பரம், பீதா ரெண்டுமே நெடில் எழுத்து. பீதாம்பரம் இங்கு வருது, ஏன்னா க வருதுனால. கரவிராஜித கர குறில் எழுத்துக்கள், விராஜித ரா நெடில் எழுத்து, விராஜித சங்க சக்கரம், சங்க இங்க ஜாயிண்டா இருக்குல்ல, ஆகாத்து, சங்க சக்கரம் கௌமோதகி சக்கரங்கு வரும், இங்கு வருது, ஏன்னா கௌமோதகி சரசிஜம் கருணா சமுத்திரம் சொல்லாட்டுல இங்கு வருது, ஏன்னா க வருதுனால. ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம், ராதா இல்ல ராதா சகாயமதி அது தொண்டையிலேருந்து வரணும், சகாய இல்ல, சகாயமதி சுந்தர மந்தஹாசம் வாதால ஏஷ வாதா ரெண்டுமே நடுவில் எடுத்துக்க இல்ல, ஏஷ மனிஷம் ஏஷ அது ஏஷ மனிஷம் ஹிருதி பாவ ஹிருதி அது ஹிருதி இல்ல ஹிருதி பாவயா நடுவில் இருக்கு, நீ ஸ்டார்ட் ஆகும்
பாவயாமி, நீன்னு இருக்கக்கூடாது. பாவயாமி. முழு ஸ்லோகம். பீதாம்பரம் கரவிராஜ சசங்கசக்கரம் கௌமோதகி சரசிஜம் கருணாசமுத்ரம் ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயேஷ மனிஷம் ஹிருதி பாவயாமி. இது நம்மளோட பிரேயரா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். சாந்திரானந்தாவபோधात्मकमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशत सहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्त भाग्यं जनानाम्. சாந்திரனா மிகவும், ஆனந்தம், அவபோத அறிவு போதம், ஆத்மகம் இயல்புடையது, அனுபமிதம் ஒப்பற்றது, காலம் தேச இடம், அவதி எல்லை, பஹ்யாம் இந்த 2 நாளும், நிர்முக்தம் முழுமையாக விடுபட்டது முக்தமானது, நித்தியமுக்தம் எப்பொழுதும் விடுதலையானது, நிகம வேதங்கள், சத 100, சஹஸ்ர 1000, நிர்பாஸ்யமானம் விளக்கப்பட்டிருக்கிறது, அஸ்பஷ்டம் தெளிவாக தெரியாதது, அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே பார்த்தவுடனே, புனக மீண்டும், உரு உயர்ந்த, புருஷார்த்த புருஷனோட அர்த்தம் மனித குறிக்கோள், ஆத்மகம் இயல்பாக உடையது, பிரம்ம பரமாத்மா பிரம்மன், தத்துவம் தத் தாவத் அதுவே, பாதி பிரகாசிக்கிறது, சாக்ஷாத் நேரடியாக, குரு பவனபுரே குருவாயூரில், அந்த ஆஹா அந்த பாக்யம், ஆஹா பாக்யம் ஜனானாம் மக்களுக்கு. மிகவும் ஆனந்தமும் அறிவும் இயல்பாக கொண்ட ஒப்பற்ற, காலமும் இடமும் ஆகிய வரம்புகளால் கட்டுப்படாத, இந்த டைம் ஸ்பேஸ்ங்கிற கண்டினியூம்ல கட்டுப்படாதது, முழுமையாகவும் எப்பொழுதும் விடுதலையான, மோட்சம் பெற்ற, 100,000 வேதங்களால் விளக்கப்படும் பரபிரம்ம தத்துவம் சாதாரணமாக பார்க்கும் போது தெளிவாக புரியாது. ஆனால் அதுவே மனித வாழ்க்கையின் உயர்ந்த புருஷார்த்தம். அந்த தத்துவமே குரு பவனபுரியில் குருவாயூரில் நேரடியாக பிரகாசிக்கிறது. ஆஹா மக்களுக்கு என்ன பெரிய பாக்கியம். அதாவது இந்த பிரம்மஸ்வரூபம் இந்த குரு பவனபுர இந்த குருவாயூரில் இருக்கு. எல்லாமே இதுல இருக்கு. அது நமக்கு எய்த்தாப்புல இருக்கு. எவ்வளவு ஒரு பாக்கியம் இருந்தா நமக்கு இதை பார்க்க கிடைக்கிறது. இந்த முழு பிரம்மன் ஒரு ரூபம் நமக்கு எய்த்தாப்புல இருக்கு. இவ்வளவு ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு முதல் ஸ்லோகம். சாந்திரா இன்னும் இதுரா 3 இருக்கு. நந்தாவ போதாத்மக போதா அது போதா இல்ல, போதாத்மக தாத்ம தாமிருக்கு, தாத்மக மனுபமிதங் மனுபமி எல்லாமே குரல் எழுத்துகள். மனுபமிதங் காலதேஷாவதிபியான் காலதேஷாவதிபியான் இன்னுல வருது. ஏன்னா நிர்முக்தம் இன்னும் வருது, வருதுனால நிர்முக்தன் நித்தியமுக்தன் நிகம சத சஹஸ்ரேண நிகம சத சஹஸ்ரேண
ஸோ நிகமஷதசஹ எல்லாமே பொருள் இருக்கு, தனித்தனியா சொன்னோம். நிகமஷதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம், நிர்பாஸ்ய நீக்கு அப்புறம் பார்த்துட்டு निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे अस्पष्टं मिलागत स्पष्टं मिलागत अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरु पुरुषार्थात्मकं पुनरुरु ரெண்டு ரூ இருக்கு, புனருரு புரு எல்லாமே பொருள் எழுத்துக்கள். புருஷார்த்தாத்மகம் ஷார் ஹா ஷாக்கு அப்புறம் சார் கொடுத்து ஷார்த்தாத்மகம் பிரக்ம தத்துவம் பிரக்ம அப்புறமா வருது. பிரம்ம சொல்றது கரெக்ட் இல்லை அவ்வளவா, பிரக்ம சொல்றதுதான் இன்னும் பெட்டர். பிரக்ம தத்துவம் தத்தாவத் பாதி தத்தாவத் பா வத் பா வர்ணல் ஆகாத்து இதன் பா இருக்கு. தத்தாவத் பவாதி இந்த பா இது சொன்னா தீ ஷார்ட் ஆயிடும். சாக்ஷாத் சாக்ஷாத் சா இக்கன் ஷ ஜாயிண்ட் ஆக்குனா சமில் ஆகாத் கொடுத்து சாக்ஷாத் குரு பவன புரே குரு பவன எல்லாமே குருவில் எழுத்துக்க. குரு பவன புரே அந்த பாக்யை ஜனானாம் அந்த பாக்யை ஜனானாம் सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावधिभ्यान् निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वम् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हंत भाग्यै जनानाम्. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு சொல்லத்துக்கு வரும். அது சேர்ந்து சேர்ந்து சொல்றது நல்லா சிரமம் இருக்கு. அது சொல்றது கஷ்டமா இருந்தா சொல்லும்போது எங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனா நம்ம பகவத்கீதை படிச்ச எப்படி நமக்கு தெரியும் சேர்ந்து படிக்கிறதுக்கு எப்படின்னு. அப்பவும் படிக்க முடியல அப்படின்னு கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லுங்க, பிரிக்கிறதுக்கு எங்க பிரிக்கலாம் அதையும் நான் பார்த்து சொல்றேன். அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். 10 மணி ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் நல்லா எனக்கு நல்லா பிடிச்சது. நல்லா என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் முழுசா சொல்ல முடிஞ்சது. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு ஸ்லோகங்கள் எடுத்துக்கிறோமோ 5 ஸ்லோகம் கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்ல முடிக்கலாம். ஏன்னா இதோட டிரான்ஸ்லேஷனை புரிஞ்சாலே போரும், எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப தேவைன்னு இல்லை. அதை கத்துண்டு எல்லாருக்கும் லைனா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கும் கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் கரெக்ட் பண்ணமோ ப்ரொனன்சியேஷனு கிராமரியும் சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணலாம் இந்த ஜர்னியில. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Jai Shri Krishna. Jai Shri Krishna, sir. Thank you, sir. Jai Shri Krishna, sir. Thank you.